இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் ஆப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கான் அகாடமி கிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரதுலையா அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணது ஓப்பன் வரும். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆனதும் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே கொடுங்க. அடுத்து எதுக்கெல்லாம் அலோ கேட்குதோ நீங்கள் அலோ கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். தென் அடுத்து வரக்கூடிய ஸ்க்ரீனில் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அடுத்து மெயில் ஐடி கேட்கும். மெயில் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் உங்கள் மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதை போய் நீங்கள் வெரிஃபை இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தான் இங்கே வரணும். இங்கே வந்த உடனே பாருங்கள் உங்கள் சைல்டு நேம் கேட்கும். ஸோ உங்கள் சைல்டு நேம் என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுங்க. அடுத்து ஏஜ் கேட்கும், என்ன ஏஜோ கொடுக்கலாம். பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் 5+ கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே ஒரு அவதார் இருக்கும், என்ன ஐக்கான் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. லோட் ஆகி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அதனுடைய இன்டர்ஃபேஸ். இல்லை நடுவில் உள்ள அந்த ஹவுஸில் ஒரு ப்ளே சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வரும். அதில் இந்த சைடில் உள்ள அந்த டெடிபேர் இருக்கு இல்லையா, அதுதான் அதில் மெயின் கேரக்டர். அதுதான் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கும். எந்த கேம் விளையாடுறதுனாலும் இல்லை என்ன பண்ணணுன்னாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இப்போ இது வந்து இந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மேலே ஒரு ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். அதில் சைடில் உள்ள அந்த புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து புக்ஸுன்னு இருக்கும். இதில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. அனிமல்ஸ்லேருந்து ரெப்டைல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. கவுண்டிங்கு, மேக்ஸு, கலர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் படத்தோட பேக்ரவுண்ட் சவுண்ட் வரும், அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் இருக்குது. வீடியோஸை குட்டி குட்டி வீடியோஸ், குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கலர்ஃபுல் பிக்சர்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது பிக்சர்ஸ் எல்லாமே. கவுண்டிங்க்கு இருக்குது, ஆல்ஃபபெட்ஸுக்கு இருக்குது. இப்படி நிறைய வீடியோஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் க்ரியேட்டிவ்னு இருக்கு இல்லையா, அதில் என்ன அப்படின்னா நம்மளே க்ரியேட் பண்ணுறது. பிளெயின் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்ஸ், இல்லைனா பிளெயின் ட்ராயிங் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கலர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கீழே வந்து நிறைய ட்ராயிங் ஷீட்ஸ் இருக்கா. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிக்சர் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன். அந்த பேஜில் கீழே வந்து கலர் பேலட்ஸ் இருக்குது. ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அது அந்த பிக்சரில் எந்த இடத்துல வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் பிக்சருக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி சூப்பராக கலர் அடித்து முடிச்சிடலாம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு திங் ஏபிசி. ஸோ நம்மளுக்கு அப்போயே தெரியும் ஏபிசின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது. ஸோ லோயர் கேஸ் லெட்டர்ஸ், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், அதே போல் ப்ரொனன்சியேஷன்ஸ், சவுண்ட்ஸ், ட்ரேசிங் லெட்டர்ஸ், பிகினிங் சவுண்ட், எண்டிங் சவுண்ட், இப்படி இங்கிலீஷ்க்காக நிறைய இருக்குது. பாருங்கள் வவ்வல் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து அதில் உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி பண்ண பசங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து 1 2 3. ஸோ இதில் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்குது. கவுண்டிங் 1, கவுண்டிங் 2, கவுண்டிங் 3ன்னு கிரேட் வைஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுலேயும் வந்து நிறைய எக்ஸசைசஸ் வந்து பசங்க பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து குட்டி குட்டி அடிஷன்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ரீடிங். ரீடிங்கில் குட்டி குட்டி புக்ஸ் இருக்குது, பசங்களே படிச்சுக்கிற மாதிரி. இதில் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்கில்ன்றப்போ ஜஸ்ட்டு சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் இது ஃபுல்லாக படிச்சுட்டு போக போக கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி புக்ஸ் இடத்துல இருக்குது.
ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஜிக் ப்ளஸ்ன்னு இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து கேம்ஸ். அது கேம்ஸ்னால் சும்மா சாதாரணமாக கிடையாது, எல்லாமே வந்து லாஜிக்கல் திங்கிங், கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், இப்படி அவனுடைய எல்லா ஸ்கில்ஸும் வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு கேம் கிளிக் பண்ணியிருக்கேன், டக் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேம் வந்து லோட் ஆகிடுச்சு. இதில் இந்த சைடில் உள்ள டெடி பேர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லும். என்ன ரூல்னால், ஃபஸ்ட்டு வந்து டக்கோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்துடும். இந்த பபுள்ஸில் எது எது டக்கோ அதை மட்டும் நீங்கள் பாப்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரூல் சொல்லும், வெறும் கிளாஸ் போட்ட டக்காக பாப்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹேட் போட்ட டக்காக வந்து பாப் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி அது சொல்கிற ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணணும். இன்னும் சில இதில் ஆப்போசிட்டாக பண்ண சொல்லும். இப்போ கலர் வந்து வேறு வேறு கலர்ஸ், ரெட்டை கொண்டு போய் ப்ளூவில் வந்து போடுங்க, ப்ளூ திங்ஸை கொண்டு வந்து ரெட் பக்கெட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், கலர் வேரியேஷன் பண்ணலாம், மெமரி கேம்ஸ், இப்படி எல்லா விதமான ஸ்கில்ஸ்க்கும் இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.